அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது பொது தமிழ் மற்றும் பொது அறிவியல் பகுதியிலிருந்து டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாங்க. நிச்சயமாக வரக்கூடிய 2024 குரூப் 4 தேர்வுக்கு இந்த டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். 100% கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் இடம்பெறுங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய இலக்கு வருகின்ற 2024 குரூப் 4 தேர்வில் மிக சிறந்த மதிப்பெண்ணை பெற்று போஸ்டிங் வாங்கணும். அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்குது. ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா தினந்தோறும் மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி தேர்வுகளை கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக 2024 குரூப் 4ல் மாநில அளவில் சிறந்த முறையில் மதிப்பெண் பெறுவதற்கு இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களை உயர்வாக வைப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம யாருன்றதை தீர்மானிக்கும். எண்ணங்கள் செயல்களாக மாற வேண்டும். அப்போ செயல்கள் மாறும்போது அது வெற்றியாக அமையும். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். எந்த சூழலையும் உங்களுடைய மனநிலையிலிருந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரல, கால்பர் வரல, இது எப்போ வருமா அப்படின்னாலும் யோசிக்காமல் தொடர்ந்து ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டன்ட் எந்த ஒரு வேலையை செய்யும்போது உங்களுடைய கன்சிஸ்டன்ட் தான் நீங்கள் யாருன்றதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வெற்றி மிக விரைவாக கிடைக்கிறதுக்கும் தள்ளி போவதற்கும் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு வேலையை நம்ம இறங்கிட்டோங்கன்னா அதை தொடர்ந்து வெற்றி அடையும் வரை நம்மளுடைய பயிற்சியும் நம்மளுடைய முயற்சியும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வெற்றி இலக்கை எளிமையாக அடைய முடியும். மிக முக்கியமானது டிஎன்பிசி தேர்வாக இருந்தாலும் சரி, மற்றைய தேர்வாக இருந்தாலும் சரி, சிலபஸ் படி படிக்கணும். அடுத்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணதை திரும்ப டெஸ்ட் போட்டு பார்க்கணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ரீசெண்டாக அப்டேட் ஆகிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ரெகுலராக 1 hour வாசிச்சுட்டு விற்றுங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக டெஸ்ட் போயிட்டுருக்கு. இதை பயன்படுத்திக்கங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பொது தமிழில் இருக்கக்கூடிய 10 வினாவிடைகள். தன்மை எதிர்ச்சொல் தருக. தன்மைனா குளிர்ச்சின்னு அர்த்தம். அதுக்கான எதிர்ச்சொல் வெம்மை. கேள்வி 2 பொறுத்துக. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார். கேள்வி 3 பொறுத்துக. திங்கள் என்பதன் பொருள் மாதம். வேந்தர் என்பதன் பொருள் அரசர். வானம் என்பதன் பொருள் ஆகாயம். விண்மீன் என்பதன் பொருள் நட்சத்திரம். கேள்வி 4 துடிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? துடிப்பு என்ற நூலை எழுதுவது யார்னா கோமகன். கேள்வி 5 பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்ற கூற்றை கூறியவர் அறிஞர் அண்ணா. கேள்வி 6 பொறுத்துக. திருக்கோவையார் என்ற நூலை எழுதந்து மாணிக்க வாசகர். திருப்பாவை நூலை எழுதந்து ஆண்டாள். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். கேள்வி 7 பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் திருவிக்கா. புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? அப்போ புதுநெறி கண்ட புலவர்னா ராமலிங்க அடிகள் அல்லது வள்ளலார்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னது யார்னா பாரதியார். கேள்வி 9 இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? ஆலந்தூர் கோ மோகனரங்கன். கேள்வி 10 2 உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் மற்றும் இம். அடுத்து டாப் 10 வரிசையில் புவியியல் ஜாகிரபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாடிகளை பார்க்கலாம். முதல் கேள்வி இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் உடையது? 7516.6 கிலோமீட்டர். கேள்வி 2 இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை எவ்வாறு அழைப்பர்? குமரி முனை. இந்திய நிலப்பகுதியின் வடமுனை இந்திராகோல் என்பர். கேள்வி 4 இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சி. பொறுத்துக. காரகோரம் கணவாய் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜொஷிலா கணவாய் எங்கே இருக்குது? இமாச்சல பிரதேசில் இருக்குது. சிப்கிலா கணவாய் எங்கே இருக்குது? இமாச்சல பிரதேசில் இருக்குது. அப்போது ஜொஷிலாவும் சிப்கிலாவும் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து பொமிடிலா கணவாய் எங்கே அமைந்துள்ளதுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. நாதுலா கணவாய் ஜெலிப்லா கணவாயும் சிக்கிம் ஸ்டேட்டில் இருக்குது. நாதுலா ஜெலிப்லா சிக்கிம் ஸ்டேட்டில் இருக்குது. கேள்வி 7 இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட
பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாபர் சமவெளி. கேள்வி 8 பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. பாங்கர் சமவெளி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். பழைய வண்டல் மண்ணால் ஆனவை பாங்கர். ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட படி வைக்கப்பட்ட புதிய வண்டல் மண் காதர் சமவெளின்னு சொல்லலாம் அல்லது பெட் நிலன்னு சொல்லலாம். கேள்வி 10 வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி. வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி டேஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி டேஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன. வண்டல் சமவெளியை பொறுத்தவரையும் உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும், வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்த வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய டாப் 10 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற செய்தித்தாள்களின் மூலம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பியவர் யார்? அன்னி பெசன்ட். குலாம்கிரி அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. கேள்வி 3 சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. கேள்வி 4 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் சர் சையத் அகமது கான். கேள்வி 5 1851 ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் பர்துன்ஜி நௌரோஜி. கேள்வி 6 நிரங்காரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா தயால்தாஸ். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங். கேள்வி 8 அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. கேள்வி 9 துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்தவர் வள்ளலார். கேள்வி 10 வைதானந்தா சபாவை நிறுவியவர் அயோத்திதாசர். அடுத்து டாப் 10 வரிசையில் உயிரியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள். அப்போ வைரஸ் மூலமாக என்னென்ன நோய்கள் ஏற்படுனா சாதாரண சளி அல்லது தடிமல்னு சொல்லலாம், புட்டாளமை அல்லது பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லலாம், தட்டம்மை, கல்லீரல் அழற்சி, டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, சின்னம்மை, இளம்பிள்ளைவாதம் அல்லது போலியோமைலிட்டிஸ். இவை அனைத்துமே வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து பூஞ்சை மூலம் ஏற்படும் நோய்கள். பூஞ்சை மூலம் ஏற்படும் நோய்கள்னால் கேண்டிடியாசிஸ், பாதப்படை. அடுத்து புரோட்டோசோவா மூலம் ஏற்படும் நோய்கள். புரோட்டோசோவா மூலமாக என்னென்ன நோய்கள் பரவுதுன்னா மலேரியா, அமிபியாசிஸ், ஆப்பிரிக்க தோக்க வியாதி, காலா அசர். கேள்வி 4 புழுவின நோய்கள். புழுவின் மூலமாக என்னென்ன நோய்கள்னா அஸ்காரியோசிஸ், யானைக்கால் நோய் அதாவது பைலேரியாசிஸ் நோய்கள் ஏற்படுகின்றன. கேள்வி 5 பொறுத்துக. சிஜோலிஸ் அதாவது பேசிலஸ் இதுபதி ஏற்படுத்தும் சிற்றின் நோய்க்காரணி சிஜேலா சிற்றினம். புபோனிக் பிளேக் அதாவது கருப்பு மரணம் என்ற நோய் ஏற்படுத்துவது எர்சினியா பெஸ்டிஸ். டிப்திரியாவை ஏற்படுத்தும் நோய்க்காரணி கோர்னிபாக்டீரியம் டிப்திரியே. காலராவை ஏற்படுத்தும் நோய்க்காரணி விப்ரியோ காலரி. கேள்வி 6 பொறுத்துக. டெட்டனஸை ஏற்படுத்துவது கிளாஸ்டிரிடியம் டெட்டனி. டைபாய்டை ஏற்படுத்தும் நோய்க்காரணி சால்மோனல்லா டைப்பி. நிமோனியாவை ஏற்படுத்தும் நோய்க்காரணி ஸ்டெப்டோகாக்கஸ் டைப்பி. காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். கேள்வி 7 உலக உயிரிய எரிபொருள் தினம். பயோஃபியூல் எரிபொருள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10. கேள்வி 8 பொறுத்துக. கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு 1977 சென்னையில் நிறுவியிருப்பாங்க. மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா 1986 ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இடையே நிறுவப்பட்டிருப்பாங்க. இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு 1976 கோவையில் இருக்குது. முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா 1940 நிறுவியிருப்பாங்க நீலகிரி. முக்கூர்த்தி தேசிய பூங்கா 2001 அதுவும் நீலகிரியில் அமைந்துள்ளது. கேள்வி 9 வானகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? இயற்கை ஆர்வலர் கோ நம்மாழ்வார். கேள்வி 10 கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது? தாமிரம். அடுத்த டாப் 10 வரிசையில் பொருளாதாரம் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் நாட்டின் ரிக்ஸ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1935 ஏப்ரல் 1. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1949 ஜனவரி 1. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி
அதாவது ஆர்பிஐ வந்து குறுகிய கால கடனை வழங்கும் போது அதற்காக விதிக்கும் வட்டி விகிதத்தை ரெப்போ விகிதம்னு சொல்லுவாங்க, அல்லது ரெப்போ ரேட்னு சொல்லலாம். அதே வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் மீள் ரெப்போ விகிதம் என்பர். நபார்டு வங்கி உருவான ஆண்டு எப்பொழுது? 1982. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம், அதாவது ஐசிஐசிஐ பேங்க்னு சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1955 ஜனவரி 5. அடுத்து ஐடிபிஐ பேங்க், அதாவது இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது 1976 உருவாக்கப்பட்டது. அதே எக்ஸிம் பேங்க், ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, உருவாக்கப்பட்ட ஆண்டு 1982. நபார்டு வங்கியும் 1982 தான், ஏற்றுமதி இறக்குமதி வங்கியும் 1982 தான். எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய 10வது கேள்வி, உலக வங்கி வேர்ல்டு பேங்க் உருவான ஆண்டு 1945. இதனுடைய தலைமையிடம் வாஷிங்டன் டிசி. அடுத்து அரசியலமைப்பு, அதாவது பாலிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். 1. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யார்? பிரேம் பெக்காரி நரேன் ரைஜடா. அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என்று சொன்னவர் டாக்டர் BR அம்பேத்கர். கேள்வி 4, பொறுத்துக. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை உள்ளது. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரத்தை தருகிறது. ஆர்டிகல் 28 எதை பற்றி சொல்லுதுன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமையை தருகிறது ஆர்டிகல் 28. கேள்வி 5, பொறுத்துக. மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 100 துறைகள் இருக்குது. மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் உள்ளன. பொது பட்டியலில் 52 துறைகள் உள்ளன. கேள்வி 6, பொறுத்துக. லாஸ்ட் இயர் குரூப் 1 எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. தமிழ் செம்மொழி அறிவிக்கப்பட்டது முதலாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழினா அது தமிழ் மொழி தான். ஸோ 2004 அறிவிச்சிருப்பாங்க. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கும் கன்னடமும் 2008 அறிவிச்சிருப்பாங்க. மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்தியாவில் 6 மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து உள்நாட்டு அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள். இந்தியாவில் உள்நாட்டு அவசர நிலை எந்தெந்த ஆண்டுகள் அறிவிக்கப்பட்டதுன்னா 1962, 1971, 1975. குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது 42வது சட்ட திருத்தம் 1976 ஏற்பட்டது. இதை தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். கேள்வி 9, வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டு தேசிய சீராய்வு ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2000. கேள்வி 10, 3 உறுப்பினர்களை கொண்ட பூஞ்ச் தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்த ஆண்டு எப்பொழுது? 2007. அப்போ பூஞ்ச் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது? 2007. அடுத்து வேதியியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகள். இந்த 10 வினாவிடைகளுமே டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடியது. நிச்சயமாக வரக்கூடிய 2024 குரூப் 4 தேர்வு மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1, கடின நீரை மென்னிதாக்க பயன்படுது. கடின நீரை மென்னிதாக்க பயன்படுது சலவை சோடா, அது சோடியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் நேமு. ஃபார்முலா Na2CO3. அடுத்து கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையில் பயன்படுது அதே சலவை சோடா தான் அன்றாட பயன்படுத்தக்கூடிய வேர்டு. அதே கெமிக்கல் நேம் சோடியம் கார்பனேட்டு Na2CO3. அப்போ சலவை சோடா எதுக்கு பயன்படுதுன்னா சோடியம் கார்பனேட்டு கடின நீரை மென்னிதாக்க பயன்படுகிறது. கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலை பயன்படுகிறது. கேள்வி 3, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுது பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்துடைய கெமிக்கல் நேம் இஸ் கால்சியம் சல்பேட் எமிஐட்டேட். பாரிஸ் சாந்துக்கான ஃபார்முலா CaSO4H2O. கேள்வி 4, கிருமி நாசினி பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது. கிருமி நாசினி தயாரிக்கவும் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது சலவை தூள், அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரின்னு சொல்லலாம், CaOCl2.
அடுத்த கேள்வி 5 சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுது சமையல் சோடா. சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுது சமையல் சோடா. இப்போ ரீசெண்டாக நடந்த பிசி எக்ஸாமில் தமிழ்நாடு பிசி எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சோடா அமில தீயணைப்பான்கள் பயன்படுது சமையல் சோடா அல்லது சோடியம் பைகார்பனேட் NaHCO3. அடுத்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது சமையல் சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட் தான் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. ரொட்டி சோடா என்பது எதனுடைய கலவைனா சமையல் சோடா ப்ளஸ் டாட்டாரிக் அமிலம் சேர்ந்த கலவை தான் ரொட்டி சோடான்னு சொல்லலாம். அடுத்து கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுவது எதுனா சமையல் சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட் NaHCO3. அப்போ இந்த சோடியம் பைகார்பனேட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஒன்று சோடா அமில தீயணைப்பான்களை பயன்படுது, ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது, கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக பயன்படுகிறது. அதே போல் வயிற்றுள்ள அதிகப்படியான அமிலத்தன்மை நடுநிலையாக்கவும் இந்த ரொட்டி சோடா, அதாவது சமையல் சோடா பயன்படுது சோடியம் பைகார்பனேட். டேஸ் அமில நீக்கில் உள்ள ஒரு பகுதி பொருள் கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றிலுள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குவது எதுனா சமையல் சோடா தான், அதாவது சோடியம் பைகார்பனேட் NaHCO3. 10வது கேள்வி கெமிஸ்ட்ரியிலிருந்து. நம் அன்றாட உணவை பாதுகாப்பிலும் பயன்படுவது சாதாரண உப்புன்னு சொல்லலாம் சோடியம் குளோரைட் NaCl. அடுத்து இயற்பியல் பகுதியில் இருக்கக்கூடிய 10 வினாவிடைகளை பார்க்கலாங்க. 1 சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது என்ன விதி? ராலே ஒளி சிதறல் என்பர். கேள்வி 2 கிட்ட பார்வை எனும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது குழி லென்ஸ், அதே தூர பார்வைக்குனா குவி லென்ஸ். அவேகேட்ரா எண்ணின் மதிப்பு 6.023 × 10⁻23 கேள்வி 4 ஜூல் வெப்ப விதியின் வாய்ப்பாடு என்ன? H=I²RT. கேள்வி 5 எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு என்ன? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர். இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? இதுவரையில் 29 பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கேள்வி 7 மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் உடைய கதிர் எது? மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் உடைய கதிர் ஆல்பா கதிர். அதே மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் காமா கதிர். அதே போல் அதிக அயனியாக்கும் திறன் கொண்ட கதிர் குறைந்த ஊடுருவும் திறன்னா ஆல்பா கதிர், அதே அதிக அயனியாக்கும் திறன் கொண்ட கதிர்னா ஆல்பா கதிர் தான் வரும். அதே போல் மிகவும் குறைந்த அயனியாக்கும் திறன் கொண்ட கதிர் காமா கதிர், அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ ஆல்பா கதிர்னா மிகவும் குறைந்த ஊடுருவும் திறனுடையது, அதே அதிக அயனியாக்கும் திறன் கொண்ட கதிர் ஆல்பா கதிர். அதே காமா கதிர்னா மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர், குறைந்த அயனியாக்கும் திறன் கொண்ட கதிரும் காமா கதிர் தான். ஸோ இந்த வீடியோவில் நாம் பொது தமிழ் பொது அறிவியல் பகுதியிலிருந்து டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC PC அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.